மணிரத்னம், கமல், ஷங்கர் இந்த வரிசையில் சுந்தர் சியை ஏன் குறிப்பிடலைன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆதங்கம் உண்டு. ஏன்னா 2-3 படம் காமெடி படம் எடுத்தாலே அதுக்கு பிறகு எடுக்க முடியல. சிந்தனை வறட்சி தலைவிரித்து ஆடுகிறது தமிழ் சினிமாவில். டைரக்டர் பஞ்சம். 1997 அருணாச்சலம் எடுத்திருக்காரு. இப்போ கூப்பிட்டு 28 வருஷம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு ஒரு படத்தை ரஜினி சார் கொடுத்துருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையாளர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிந்தனையாளர்னு சொல்லவே எவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மணிரத்னம் சாரே அடுத்த படம் பண்ணுறதுக்கு இன்னும் சரியான வாய்ப்புகள் அமையவில்லை ரஜினி சாருக்கு. இப்போது ரஜினி, கமல் இவர்களை இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய டைரக்டர் பஞ்சம் நிலவிட்டுருக்கு. லோகேஷ் கனகராஜை வச்சு பண்ணலான்னா அவர் ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கார், ஒரு டைரக்டர் நடிச்சிக்கிட்டு இருக்கார். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக உள்ள படம் கூட ஒரு நிறைய விமர்சனங்களை கலவையான விமர்சனத்தை பெற்றது. இதுக்காக நம்ம ராஜமௌழியெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சுந்தர் சி அவர்களே ரஜினி கமலை இணைத்து விடலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு தருணம் இது. இந்த படத்தில் இவரை இணைக்கலாம். இது மிக சிறப்பாகவும் இருக்கும்.